பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, புடியர்கோன் வெப்பொழித்த புகரியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட வல்லடியார் கருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிலத்தாள் போற்றி, சீராண்ட தில்லைநகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி, கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழி திருவாவடுதுறை வாழ் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீரூழி தழைகமாக, மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி அம்மை உடனவர் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடியில் வணங்கி, இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து, எல்லாம் வல்ல மாரியம்மன் திருவடிகளை வணங்கி, திருக்கோயில் பரம்பரை அரங்காவலரையா அவர்களுக்கும் செயல் அலுவலர்களுக்கும் ஆன்மீக பெருடைய தலைவர் செயலர் பொருளாளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும், திருக்கோயில் சிவாச்சாரியாருக்கும் திருக்கோயில் அலுவலர்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம் சொல்லி நம்முடைய தொடர்ந்த வகுப்பை தொடங்கலாம். திருத்தொண்டர் புராணத்தில் நாம் வெள்ளானை சருக்கம்ங்கிற நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிறைவு பண்ணிட்டு நாம் அதுக்கு ஒரு திரும்ப பெரிய புராணத்தை தொடங்கணும். அதில் அங்கன் என்ற மந்திரம் நடத்தியாச்சா? அதுக்கு அடுத்தது சென்று கண்ணுதல்ங்கிறது நடத்தணுமா? அதாவது அங்கு சேர்பவரான திரு அணுக்கன் திருவாயிலில் சேரமான் பெருமான் உள்ளே செல்லலால் தடுக்கப்பட்டு நின்றனர். அதில் பார்த்துட்டோம். பொங்கும் கரிய மதநீர் பொழிந்த வெள்ளை யானையின் மேல் இறைவரின் திருவருளால் வானவர் சூழ்ந்து போற்ற வந்த நம் பெருமானான நாவலூர் தலைவரான சுந்தரர் இறைவன் முன்பு வந்து சேர்ந்தார். சுந்தரர் இறைவனுக்கு முன்னால் போகிறார். உள்ளே போய் இறைவனின் திருமுன்பு தொழுது விழுந்து வணங்கி பின் எழுந்து, இதெல்லாம் நம்ம சைவ சமயத்தில் வழிபாட்டு நெறிமுறைகள். தொழுதல் வேறு, விழுதல் வேறு, வணங்குதல் வேறு, எழுதல் வேறு. அதுதான் அபிராமிப்பட்ட நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னு அபிராமிப்பட்டவர் அபிராமி அந்தாதில் சொல்கிறார்ல, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்று பட்டர் சொல்கிறது இதைத்தான். ஆமாம், இதெல்லாம் சைவத்தில் வந்து வழிபாட்டு முறைகளில் இருக்கக்கூடியது. சிவார்ப்பணம் குருவே பற்றி இறைவன் முன்பு தொழுது என்பது, அதாவது திரு மாணிக்கவாசகர் சொல்றார், தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. அந்த தொழுதல் என்பது சைவத்தில் மிகப்பெரிய உடலால் செய்கின்ற பணிகள். இறைவனை நோக்கி நாம் செய்கின்ற பணிகளை சாஸ்திரம் மூன்றாக பிரிக்கிறது. மனம், மொழி, மெய்களால் செய்தல். மனதால் செய்கிறோம், வார்த்தைகளால் செய்கிறோம், உடம்பால் செய்கிறோம். மனதால் செய்தல் என்பது இறைவனை நினைக்கிறது, அதெல்லாம் அக வழிபாடு என்பார்கள். உடம்பால் செய்தல் என்பது நம்ம கோயில் சுற்றி வர்றது, வணங்குறது, கையெடுத்து கும்பிடுறது, இதெல்லாமே புற வழிபாடு என்பார்கள். சொல் என்பது நாம் இறைவனை நோக்கி சொல்லக்கூடிய மந்திரங்கள். மந்திரங்கள்னால் நிறைய நமக்கு தெரிஞ்ச அபிராமி அந்தாதி மந்திரம். அம்மை வழிபாடுனா அபிராமி அந்தாதி மந்திரம் சொல்லலாம். சிவாலய வழிபாடுனா திருவாசகம், பெரிய புராணம், தேவாரம் சொல்லலாம். முருகர் வழிபாடுனா கந்தர் அலங்காரம் போன்றவற்றை சொல்லலாம். எதில் உங்களுக்கு உரிமை உண்டோ அதை சொல்லலாம், எது உங்களுக்கு வருமோ அதை சொல்லலாம். எல்லாத்தையும் சொல்லுவேன்னு நினைச்சக்கூடாது. நமக்கு உரிமை உடையது எதுன்னு சாஸ்திரம் வரையறுத்திருக்கு. அதிகாரம்னு சொல்லுவாங்க, யார் யாருக்கு எதில் அதிகாரம், அதைத்தான் செய்யணும். அதை சொன்னார். சரியா? அது தொழுது, விழுதல் பணிவுக்கு உரியது, வணங்கு, அதற்கு பிறகு எழுந்து. கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே சொன்னதையெல்லாம் கதையாக சொல்கிறார். அங்கே செய்யலை. இங்கே சொல்லப்பட்டதையெல்லாம் யார் செய்கிறா? கண்ணப்பர் செய்கிறார். தொழுறாரு, விழுறாரு, எழுறாரு, திரும்ப விழுறாரு. சாமி பசியோடு இருப்பார், நான் வேட்டைக்கு போகிறேங்கிறாரு. அப்புறம் தனியாக இருப்பார், போக மாட்டேங்கிறாரு. சாமியை கட்டி பிடிக்கிறாரு, சாமி முத்தம் கொடுக்குறாரு. இதெல்லாம் எங்கே இருக்குது? அதனால தான் கண்ணப்ப நாயனார் வந்து அன்பு நெறியில் முதல்ல இருக்கிறார்.
கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு வந்து தெலுங்கிலே கன்னடத்திலே படமாக வந்திருக்குது. பயங்கர வெற்றி. ஆமாம், அப்படின்னு பயங்கரமான வெற்றி அந்த படம் ஓடிட்டுருக்கு. ஆமாம், இனி அது மொழியாக்கம் செய்யப்பட்டு வந்தாலும் வரலாம். இதெல்லாம் நம்முடைய வழிபாட்டு முறைகள். நீண்ட காலம் நீரிடை விட்ட ஆண்கன்று தன் தாயை பசுவை கண்டு ஆர்வம் புரிந்து அணைவதைப் போல அழகான உதாரணம். கண்ணுக்குட்டி ரொம்ப காலம் பசுவை பிரிந்திருந்து பிறகு பசுவை சந்தித்தா அந்த கண்டுக்குட்டிகிட்ட எவ்வளவு பெரிய பரபரப்பு இருக்கும். மாடு மேய்ச்சவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும், மாடு மேய்க்காதவங்களுக்கு புரியாது. மாடு கண்ணுக்குட்டியை நினைச்சிட்டுன்னா அதுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க முடியும். எவ்வளவு பெரிய கயிறாக இருந்தாலும் அறுத்துடும். நம்மளே பிடிச்சிருந்தாலும் இழுத்து வீசிட்டு ஓடிடும். அதுவே கன்றுக்குட்டி தெரிச்சு ஓடும். நான் மாடு மேய்ச்சிருக்கிறதுனால சொல்கிறேன், விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால சொல்கிறேன். சாமி வாங்க வாங்க வாங்க. பத்திரிக்கை வந்தாச்சு நமக்கு. சரி, நல்லது நல்லது. கொடுக்கணும்னா ஓ, அங்கே போயிருக்கிறாரா? ஓ, சரி சரி சரி, நல்லது நல்லது. அதனால அந்த கன்றுக்குட்டிக்கும் பசுவுக்கும் இருக்கிற அன்பு. அதனால தான் மாணிக்க வாசகர் கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேனார். கற்றான்னா கன்றுக்குட்டியுடைய பசுமாடு. கன்று கூட்டல் ஆனா பசுமாடு. கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேனார். இந்த நீண்ட நாள் பிரிந்திருந்த பசுமாடு கண்ணுக்குட்டின்னு ஏன் சொன்னார்னா, கையிலிருந்து தான் யாரே வந்தது, சுந்தரரே வந்திருக்கிறார். இறைவன் பசு மாதிரி, இவர் கன்றுக்குட்டி மாதிரினார். கண்ணப்ப நாயனார் புராணத்தில் இதை அப்படியே மாற்றி சொல்லுவார். இறைவனை கன்றுக்குட்டி ஆக்கி கொண்டு தன்னை பசுவாக்கி கொள்ளுவார். யாரு? கண்ணப்பன். அளவற்ற அன்பு வரும்போது இறைவனையே குழந்தை ஆக்கிடுவார் கண்ணப்பன். அது பக்தியினுடைய முதிர்ந்தது. அந்த கன்றுக்குட்டி பசு என்பது இரண்டுக்கு இடையில ஒரு பாச, அந்த பாசத்தை நம்ம அந்த கன்றுக்குட்டியோட இருந்து பார்த்தா தான் புரியும். பசுமாடு பாலுக்காக வளர்க்குறவங்க அந்த கன்றுக்குட்டிக்கு பால் இல்லாமலே கறந்துடுவாங்க. அந்த பசு என்ன செய்யணும்னா ஒரு 1/2 லிட்டரு பாலை எக்கி வச்சுக்கிடும், கொடுக்காது, கறக்க முடியாது. பிறகு கன்றுக்குட்டியை ஃப்ரீயாக அவித்து விட்ட பிறகு என்ன செய்யும்? கொடுக்கும். அவங்க பாருங்க, அவங்க வீட்டில் பசு வச்சு பால் கறக்குறாங்க. நான் எங்களுக்கு சுத்தமான விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். அதனால அதெல்லாம் பெரிய புராணம் பேசுறது, சைவம் பேசுறதுக்கு என்ன தெரியணும்? விவசாயம் தெரியாதவங்க சைவம் பேச முடியாது. அதை அவ்வளவு அழகா பதிவு செய்தார். ஒப்பில்லாத பெரிய அத்திருத்தொண்டரான நம்பியோரரை பார்த்து உமையம்மை பொருந்திய பாகரான சிவபெருமான் நம்பியாருட உலகு உய்ய வந்தனையோ என்று கேட்டார். இறைவன் சுந்தரரை பார்த்து கேட்கிறார், சுந்தரரே உலகம் நல்லா இருக்கிறதுக்காக இங்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். இறைவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, சுந்தரர் எங்க இருந்தாலும் இந்த இடம் நல்லா இருக்கும்னு அர்த்தம். கைலாயமே யார் வந்தால் தான் நல்லா இருக்குங்கிறாரு. எவ்வளோ அழகான மந்திரம். சென்று கண்ணுதல், கண்ணுதல்னா நெற்றி கண்ணை உடையவன் அர்த்தம். கண் நுதல்னா நெற்றி. உண்மை விளக்கத்தில் கண்ணுதல்ங்கிற வார்த்தை இருக்குது. கண்ணுதல் திருமுன்பு தாழ்ந்து வீழ்ந்து எழுந்து, சேனிடை விட்ட, சேன் என்றால் தொலைவுன்னு அர்த்தம். விட்ட கன்று கோலினை கண்டணைந்தது என, கோவினை கண்ணுக்குட்டி பசுமாட்டை பார்த்த மாதிரி காதலின் விரைந்து எய்து. அந்த கண்ணுக்குட்டிக்கு பசுமாட்டுக்கு இடையில ஒரு அன்பு. இறைவனுக்கும் ஆன்மாவுக்கு இடையில என்ன இருக்கணும்? அன்பு. அன்புக்கும் காதலுக்கும் என்ன வேறுபாடுனா, அன்பு முதிர்ந்தால் எதாக மாறும்? காதலாக மாறும். அன்பு வேறு, காதல் வேறு. அன்பு என்பது தொடக்க நிலை, காதல் என்பது முதிர்ந்தால காதலாகி கசிந்து கண்ணீர் வரும். அன்புல காதல் கண்ணீர் வராது. காதல்ல என்ன வரும்? கண்ணீர் வரும். அதாவது காதலாகி கசிந்து என்று வரும். விரைந்து எய்தி, எய்தினா அடைந்து, நின்று போற்றிய தனிப்பெரும் தொண்டரை நின்று இறைவனை போற்றுகிறார் சுந்தரர். கைலாயத்திலேயும் போய் யாரை போற்றுகிறார்? இறைவனை போற்றுகிறார். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடு வேண்டா விரலில் விளங்கினார். சைவம் என்ன சொல்றதுன்னா, சாமியே நேரில் வந்தாலும் சாமி தான் நேரில் வந்துட்டார,
இனிமேல் நமக்கு எந்த கடமையும் இல்லைன்னு கடமை செய்யாமல் இருக்க முடியாது. வணங்குற கடமை ஒரு நாளும் முடியாது. கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினான். சாமியே நேரில் வந்தாலும் நம்முடைய கும்பிடுற கடமை நிற்க. காஞ்சி புராணத்தில் அம்மை சொல்லுது, நான் உங்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தேன், பூஜை பண்ண பண்ண கம்பையாற்றில் வெள்ளம் வந்துட்டுது, அதனால என்னுடைய பூஜை இடையில் நின்று போச்சுது, நான் அந்த பூஜையை நான் முழுசா பண்ணுறதுக்கு நீங்கள் அருள் செய்யணும்னு அம்மை கேட்குறாங்க காமாட்சி. அதுக்கு சிவன் என்ன சொல்கிறாரு, நம்மேல் உன் பூசனை என்றும் முடிவதில்லைங்கிற. நீ பார்வதியாக இருந்தாலும் எனக்கு செய்கிற பூஜை ஒரு நாளும் முடிவுக்கு வராது. டெய்லி நீ என்ன செய்து தான் ஆகணும், பூஜை செய்து தான் ஆகணும். அதனால் சைவத்தில் சாதனங்களுக்கு என்ன கிடையாது, எல்லை கிடையாது. சாதனம் செய்து கொண்டே இருப்பது தான் சைவம். நீங்கள் அதைத்தான் சொன்னார், அங்கேயும் கொத்தி போட்டுறார். நேரிழை பாகரை தொன்றும் மேனியர் மே ஊரனே வந்தனை என்றனர் உலகுய்ய. ஊரனே உலகுய்ய வந்தனை என்றனர். சுந்தரர் பேரு திருவாரூரர், ஆரூரர். ஆரூரனே உலகம் உய்வதற்காக வந்தாயா என்று கேட்கிறார். அப்ப இறைவன் சுந்தரர் கைலாயத்துக்கு போனா உலகம் நல்லா இருக்குங்கிறார். யாரு? இறைவன். பொருள் என்னன்னா, திருமுறை பாடி தன்னுடைய கடமையை முடிச்சுட்டு வந்திருக்கிறார். அதனால இறைவன் அந்த சந்தோஷத்துல சொல்றார், உலகம் உய்ய நீ வந்திருக்கிறாய் என்று சொல்றார். கைலாயத்தில் இறைவன் இருந்தாலே போதும், யாரும் இருக்க வேண்டியதில்லை. அதுக்கு பொருள் என்னதுன்னா, உங்களுடைய கடமையை முடிச்சுட்டு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க. சுந்தரர் பாடிய காலத்தில் அதுக்கு 7ஆம் திருமுறைன்னு பெயர் கிடையாது. திருமுறை பாடிட்டு வந்திருக்கிறீங்க, உலகம் முடிவதற்கான வழிகளை செய்துட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு பொருள். சென்று கண்ணுதல் அந்த மந்திரத்தினுடைய பொருள் எல்லாம் பார்த்துட்டு, அடுத்த மந்திரம், அடியேன் செய்த பிழையை பொறுத்து என்னை ஆட்கொண்டு பிழையாமல் போன்ற அந்த தொடர்பை நீக்கி முடிவில் நீளாத நிதியான திருவடிப்பேற்றை தரும் தங்களது பெருங்கருணையானது என் சிறிய துதிக்கு தக்கதோ. நம்ம பேசுறது வந்துட்டு பாருங்க, போற்றினார்னு சேக்கிழார் சொல்றாரு, நீ வந்தாதான் கைலாயம் நல்லா இருக்குங்கிறாரு இறைவன். அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, நான் பாடின பாட்டெல்லாம் ஒரு பெரிய பாட்டான்னு கேட்கிறாரு. அப்படி அதிலிருந்து புரிஞ்சுட்டா நம்ம சொன்னது, அடியன் செய்த பிழையை பொறுத்து. இறைவனுக்கு உயிர்கள் செய்கிற பிழையை பொறுப்பதுதான் இறைவனுடைய கடமை. அதுக்காக வேணும்னே பிழை செய்துகிட்டே இருக்கக்கூடாது. பிழைத்தவை பொறுக்க எல்லாம் மாணிக்கவாசகர் சொல்றார். பெரியவங்களா இருந்தால் பிழையை பொறுத்துக்கிடணும், அதனால பிழையை பொறுக்கணும். அதுக்காக பிழை செய்யறதே வேலையாக இருக்கக்கூடாது. தெரியாமல் செய்கிற பிழையை தான் இங்கே சொல்றாங்களே தவிர தெரிஞ்சு செய்கிற பிழையை சொல்ல. தெரியாமல் செய்கின்ற பிழையை இறைவன் பொறுத்து கொள்வார். பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ மாணிக்கவாசகர். இன்னொரு இடத்துல சொல்றார், குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது. மலையளவு குற்றத்தை மன்னித்தாலும் நீங்க மன்னிக்கலாமே என்று கேட்கிறார். அதாவது நம்முடைய சமயம் ஒரு செய்தியை சொல்லுகிறது, இறைவன் பிழை பொறுப்பவன் என்று சொல்லுகிறது. அதுல நமக்கு செய்தி என்னன்னா, அறியாமல் செய்த பிழைகள் நம்முடைய மனசை உறுத்தி கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கை பயணத்துக்கு ரொம்ப தடையா இருக்கும். அறியாமல் செய்த பிழைகள் அல்லது அறிந்து செய்த பிழைகள் இதெல்லாம் தடையா இருக்கும். ஆனால் அது நீங்க மனிதர்களோட மனிதர்களாக அணுகும் போது அந்த பிழைக்கெல்லாம் தீர்வே கிடையாது. ஆனால் இறைவன் அந்த பிழைகளை என்ன செய்யறாரு, பொறுத்து ஏற்றுக்கொள்ள. வேற யாராலும் பொறுத்து ஏற்றுக்கொள்ள முடியாது. யாராவது ஒருத்தர் நீங்க செய்த பிழையை நான் பொறுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா பிழை போயிருமா? பிழை போகணும்ல, அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த வருத்தங்கள் எல்லாம் போகணும்ல, உண்டா இல்லையா? அது யாரால தான் போக முடியாது, இறைவனால தான் போகணும். யாரோ ஒருத்தர் ஆறுதல் சொல்றதுனாலயோ, யாரோ ஒருத்தர் நம்மளை பரவாயில்ல விட்டுருங்கன்னு சொல்றதுனாலயோ அது என்ன செய்யாது, போகாது. இன்னும் சொல்ல போனால் சிலர் ஓவர் பண்ணி விட்டுருவான். சிலர் என்ன செய்வாங்க, லைட்டாக ப்ரெஷராக இருந்தால் தான் எப்படி மாற்றி விட்டுருவாங்க, ஓவர் ப்ரெஷராக மாற்றி விட்டுருவாங்க. அதனால நீங்கள் ஒன்று தெரிஞ்சுடுங்க, வாழ்க்கையில் தவறு செய்யக்கூடாது. செய்துட்டா அந்த தவறை போக்கும் ஆற்றல் இறைவனை தவிர யாருக்கும் கிடையாது. குருமார்களுக்கு உண்டுன்னா குருமார்களுக்கு அதை யார் கொடுக்குறார்? இறைவன் கொடுக்குறார், வேற யாராலும் முடியாது. ஏன் நீங்க பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்றோம். பிரம்மகத்தி தோஷத்தை யார் மட்டும்தான் நீக்க முடியும்? சிவனை தவிர யாரும் நீக்க முடியாது. இதுதான் சாஸ்திரம். பிரம்மகத்தி தோஷம்னா உயிர்களை, மனிதனை கொல்லுவதனால் வருகின்ற பாவம்.
அதனாலதான் ராமேஸ்வரத்தில் யாரு சிவபூஜை பண்றா? யாரை கொண்டுட்டு? ராவணனை கொண்டுட்டு. ஒரு மனிதனை கொன்ற பாவத்தை சிவனை தவிர யாராலும் நீக்க முடியாது. பிரம்மகத்தி தோஷம் அப்படி வரையறுத்திருக்குது சாஸ்திரம். அவ்வளவு பெரிய பாவத்தை கூட யாரும் மறைக்கிறார்? மன்னிக்கிறார், இறைவன் மன்னிக்கிறார். அப்போ நம்ம யாரோ ஒருத்தர் மன்னிக்கிறாங்கும் போது அவங்க மேல நமக்கு மதிப்பு அதிகமாகும். மன்னிக்கிறாங்கும் போது மதிப்பு அதிகமாகும். ஆனா சைவத்துல எல்லாத்துக்குமே மன்னிப்பு கிடையாது. காமாட்சி அம்மன் ஏகாம்பரேஸ்வரத்தை வர வாங்கும் போது சைவ நிந்தை இது 2 விதிவிலக்குகளோட தான் வர வாங்குறாங்க. சைவத்தை நிந்தித்தவங்க, உங்களை நிந்தித்தவங்களுக்கெல்லாம் நீங்க மன்னிப்பு என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம்னு சொல்லிதான் வாங்குறாங்க. எல்லாருக்கும் மன்னிப்பு கிடையாது. சித்தியார் பரபக்கத்துல எல்லாரையும் மன்னிப்பது சாஸ்திரப்படி தவறுன்னு இருக்கு. அதாவது புறச்சமயத்தவர்கள் எல்லாரையும் மன்னிக்கணுங்கிறாங்க. அதுல சித்தியார் அருளந்தி சிவாச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் மன்னிப்பது சாஸ்திரத்துக்கு முரணானது. எல்லாரையும் என்ன செய்யக்கூடாது, மன்னிக்க கூடாது. அப்படின்னா எல்லாரும் எல்லா தவறுகளையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்களேன்னு கேட்குது அந்த சாஸ்திரம். இப்போ திருவள்ளுவர்கிட்ட கேட்குறாங்க, தவறு செய்தவர்களை என்ன செய்யறது? அவர் தான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அப்படின்னா. அப்படி சொன்ன திருவள்ளுவர் தான் சொன்னாரு. மன்னர்கள் கேட்குறாங்க, தவறு செய்தவரை என்ன செய்யறது? கொன்னுது அப்படிங்கிறார். யாரு? வள்ளுவர் சொல்றாரு. நிறைய பேருக்கு தெரியாது. எனவே அந்த களை எடுக்கிறது ஒரு விவசாயி கடமை. கெட்டவனை கொல்றது யாருடைய கடமை? மன்னனுடைய கடமை. கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களைகட்டல் அதனோடு நேர். கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் களைகட்டல் அதனோடு நேர். என்ன அர்த்தம்? கெட்டவனை கொல்றது பயிருக்கு களை எடுக்கிற மாதிரி. அதனால என்ன செஞ்சிரு, சுட்டு கொண்டிருந்தார். யாரு? வள்ளுவர். நிறைய பேருக்கு இந்த திருக்குறள் தெரியாது. வள்ளுவர் மன்னிச்சிருன்னு சொல்றாரு அப்படிங்கிறாரு. மன்னிக்க வேண்டியவர்களை தான், எல்லாரையும் மன்னிக்க கூடாது சாஸ்திரம். அப்படின்னா நீதிமன்றம் எதுக்கு, சட்ட வல்லுநர்கள் எதுக்கு, சிறைச்சாலைகள் எதுக்கு? எதுவுமே வேண்டியது இல்லையா? அப்படின்னா உண்டா இல்லையா? சாஸ்திரத்துக்கு மாறானது. எல்லாரையும் மன்னிப்பது எதற்கு மாறானது? சாஸ்திரத்துக்கு மாறானது. அதனாலதான் சுந்தரர் கேட்கிறார், நீங்க என்னுடைய பிழையை பொறுத்தீங்க, பிழையால் போந்த அந்த தொடர்பை நீக்கி, பிழையினால் ஒரு தொடர்பு வரும், அந்த தொடர்பையும் இறைவன் தான் நீக்கணும். நீக்கி முடிவில் மீளாத நெறியான திருவடி போற்றை தரும் உங்களுடைய பெருங்கருணையானது என் சிறிய தகுதிக்கு தக்கது. என்ன சொல்றாருன்னா, என் லெவலுக்கு, என்னுடைய நிலைக்கு நீங்க செய்த அருள் ரொம்ப பெருசுங்கிற. ஒன்றும் போதா நாயேனை உயர்கொண்ட நின்கருணை. மாணிக்கவாசன் அதுதான். என்னால் அறியா பதம் தந்தாய், யானது அறியாதே கெட்டேன். மாணிக்கவாசன் அதே மாதிரிதான் சொல்றேன். நீங்க எனக்கு செய்த அருளுக்கு எனக்கு தகுதி இல்லை, நீங்க செய்தது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்கிற. என்னுடைய தகுதியை விட அதிகமாக செஞ்சிட்டீங்க அப்படிங்கிற. என துதித்து திருவடி முன்பு படியும் உள்ளத்துடன் பலமுறையும் பணிந்து எழுகின்ற தொடர்ச்சியாக வரும் ஆனந்தமே ஒரு வடிவெடுத்து நின்றது போல இன்ப வெள்ளத்தில் ஆழ்ந்துட்டார். அதாவது இந்த நாயன்மார்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசர் வாழ்க்கை நிறைவு பகுதியில் இந்த இது போன்ற வார்த்தைகள் இருக்குது. ஞான வடிவமே ஆகின்னு இருக்கும். வீட்டில் போய் பாருங்க. எல்லாரும் பெரிய புராணம் வச்சிருக்கிறீங்க. திருநாவுக்கரசர் புராணத்தில் கடைசியில் முடிகிற இடத்துல ஞான வடிவமே ஆகின்னு இருக்கும். மாணிக்கவாசர் எடுத்துக்கிட்டா ஞானமா நடராஜருடைய வடிவமாகவே மாறிட்டார். சுந்தரர் என்ன மயமாயிட்டார்? இப்போ ஆனந்த மயமாயிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய அந்த சைவ சமய பயணம் சாதனங்கள் எல்லாம் எதற்கு வந்து விட்டது? முடிவுக்கு வந்துட்டு என்று அர்த்தம். ஞானசம்பந்தர் எடுத்துக்கிட்டா எதிலேயே கலந்துட்டாரு, ஜோதியிலேயே கலந்துட்டார். எல்லா நாயன்மார்களுடைய வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதி பார்த்தீங்கன்னா ஞானம், இன்பம், மகிழ்ச்சி, பேரின்பம், அதில் தான் முடியும். ஆனந்த ஒரு வடிவம் எடுத்து நின்றது போல் எப்படி ஆயிட்டாரு? இன்ப வெள்ளத்தில் ஆழ்ந்துட்டார். அது சுந்தரரை பார்த்தா ஆனந்த வடிவமா இருக்கிறார். ஆனந்தங்கிறது மனசுல தோன்றது. இவருக்கு உடம்பே என்ன ஆகி போச்சு? ஆனந்தமயமாயிடுச்சு.
இன்ப வெள்ளத்தில் ஆழ்ந்துட்டார். ஆனந்த வெள்ளத்து இடைமூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுதுண்டு ஊனம்தான் இலராகி ஓந்திருந்தால் ஈனம் தங்கியது இலவாம் என்ன அதிசயம் என்றார். இந்த பாடல் திருநாவுக்கரசர் புராணத்தில் இருக்கு. திருநாவுக்கரசர் சுண்ணாம்பு காலவாயில் இருக்கிற இடத்துல இந்த பாட்டை பாடுறாரு சேர்க்கலாம். அந்த 6 நாள் கழித்து காலவாயை திறந்து பார்க்குறாங்கல்ல, சுண்ணாம்பு காலவாயை திறக்கும்போது உயிரோடு இருக்கிறார்ல, மாசி வீணையும் பாடுறாருல, அப்போ அவர் எப்படி இருந்தாங்கிறது தான் இந்த பாட்டு சொல்லுது. சுந்தரருக்கு கைலை மலையில் சொல்கிற பாட்டை அவருக்கு எப்போவே சொல்லிட்டாரு, சுண்ணாம்பு காலவாயிலே சொல்லிட்டார். ஆனந்த வெள்ளத்து இடைமூழ்கி, அதே வார்த்தை தான் இங்கே. அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுதுண்டு, சைவ பயணத்தில் முடிவில் அனுபவிக்கிறது எங்கே உட்காந்து அனுபவிச்சுட்டாரு, சுண்ணாம்பு காலவாய்க்குள்ளே அனுபவிச்சிட்டாரு திருநாவுக்கரசர். அடியேன் பிழை பொறுத்து என்னை ஆண்டு கொண்டு அத்தொடக்கினை நீக்கி, தொடக்குனா அந்த தொடர்பு, அடிமை கொள்றது பெரிய விஷயம் இல்லை, அந்த தொடர்பு இல்லாமல் இருக்கணும். ஒரு டாக்டருடைய சிகிச்சைங்கிறது பெரிய விஷயம் இல்லை. எந்த நோய்க்காக சிகிச்சைக்கு போனோமோ அந்த நோயின் அடையாளம் திரும்ப இருக்கக்கூடாது. அதுதான் தொடக்கு இல்லாமல் பார்த்தேன். இந்த இடத்துல வலிக்குது கையில் அப்படின்னு சிகிச்சைக்கு போனால் சிகிச்சை முடிஞ்சவரை என்ன செய்யக்கூடாது அந்த இடத்துல, அதான் நீக்குது. அது மாதிரி எனக்கு என்னென்னலாம் தடை இருந்ததோ அதையெல்லாம் நீங்கள் நீக்கிட்டீங்கிறார். தொடக்கினை நீக்கி முடிவிலா நெறி தரும் பெருங்கருணை, முடிவிலா நெறின்ட்ட என் தரத்ததோன்னா என்னுடைய தகுதிக்கு நீங்கள் செய்தது கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற. நாம் என்ன சொல்லுவோம், என்னுடைய தகுதிக்கு நீங்கள் செஞ்சது குறைவும். எத்தனை வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டாச்சு, எத்தனை முற்றோதல் நடத்தியாச்சு, தேவாரம் எத்தனை தடவை பாடியாச்சு, எத்தனை மேடையில் பேசியாச்சு, ஆனாலும் சாமி நமக்கு எதுவுமே பெருசாக செய்யலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் சுந்தரர் எப்படி சொல்கிறாரு, எவ்வளவு ஒரு திருமுறையே தந்துட்டு சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் தந்ததை என்னுடைய தகுதியோடு ஒப்பிட்டா நீங்கள் தந்தது அதிகம், எது குறைவு, தகுதி குறைவு. பொதுவாக எப்போவுமே இறைவன் முன்னால் நான் இந்த சொற்பொழிவு கேட்டிங்கன்னா தெரியும், கனியூர் சொற்பொழிவு. அந்த நீத்தல் விண்ணப்பம் முதல் 4 மந்திரத்தில் பதிவு பண்ணி அனுப்பி, நீத்தல் விண்ணப்பம் முதல் 4 மந்திரமுமே இறைவனுடைய கருணையை தான் பேசும். உன்னுடைய எல்லாமே உன்னுடைய கருணை. கடையவனேனை கருணையினால் ஆண்டு கொண்டேன், கருணையினால் ஆண்டு கொண்டேன். நான் சரியை செய்ததனால் நீ ஆட்கொள்ளவில்லை, நான் கிரியை செய்ததனால் ஆட்கொள்ளவில்லை, யோகம் செய்ததனால் ஆட்கொள்ளவில்லை, நீ கருணையினால் ஆட்கொண்ட. கடையவனே கருணையினால் ஆண்டு கொண்ட விடையவனே ஏன் விட்டுடாதுன்னு கேட்டாருன்னா, நான் இந்த சாதனங்களையெல்லாம் ஒழுங்காக பண்ணலைங்கிறதுக்காக விட்டுறான்னு கேட்டேன். அந்த பதிவை நீங்கள் திரும்ப கேட்டீங்கன்னா புரியும். எப்போவுமே யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் யோகம் சார் நல்லா முற்றோதுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்குது, சொற்பொழிவு கேட்க வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது 25 வருஷம் இதான வேலை அப்படி சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் மாரியம்மனுடைய கருணை. ஒரே வார்த்தை தான் பதில். அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன். எல்லாம் எது இறைவனுடைய அருள், அதுக்கு மேலே எதுவுமே சொல்லக்கூடாது. அவங்க கேட்காம சொல்லக்கூடாது. புரியுதா? வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயிலில் சொற்பொழிவு கேட்குறேன், காந்தி நகரில் செவ்வாய்க்கிழமை சொற்பொழிவு கேட்குறேன், முத்தியார்பிள்ளை வீட்டில் வியாழக்கிழமை கேட்குறேன், எந்த கோயிலும் இடையாள வாத்தியார் வீட்டில் கேட்குறேன். 25 வருஷமாக இதான் வேலை அப்படின்னு நீங்கள் சொல்ல, நானும் சொல்ல, அது எதில் போய் முடிஞ்சிடும்? இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்காது. அதைத்தான் அவர் சொன்னார். முடிவிலான அடுத்ததின் பெரும் கருணையின் தரத்ததோ என முன்னர் படியும் நெஞ்சோடு பன்முறை எழுந்து பன்முறை பணிந்து எழும் பரம்பரை ஆனந்த வடிவு. அழகான வார்த்தை. பரம்பரை என்ற சொல்லுக்கு தொடர்ச்சின்னு அர்த்தம். ஆனந்தம் என்பது தொடர்ச்சியாக வந்தாதான் அது ஞானத்தினால் கிடைக்கிற ஆனந்தம். மற்றதையெல்லாம் நம்ம ஆனந்தம்னு சொல்லுவோம். அதை வேதாந்திகள் அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்கள் ஞானம் வராமலே சிலவற்றை ஆனந்தம் என்று சொல்லுகிறீர்கள். வேதாந்திகள் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இட் இஸ் டெம்பரவரி ப்ளஷர் அப்படிம்பாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன ப்ளஷர்? டெம்பரவரி ப்ளஷர். ப்ளஷர்னா சுகம். அந்த காலத்தில் ப்ளஷர் கார், அம்பாசிடர் தான் சுகமாக வந்த கார். அதனால் அதுக்கு என்ன பேர்? ப்ளஷர் கார். இன்னைக்கு வட இந்தியா போனால் மினிஸ்டர்லாம் இதுதான் வச்சுருப்பாங்க,
இந்த அம்பாசிடர் கார் தான் வச்சுருப்பாங்க வட இந்தியாவில். நம்ம தான் கார் வந்து மாறிக்கிட்டே இருக்கோம். அவங்க இன்னும் டெல்லியிலலாம் இந்த கார் தான். எத்தனை கார் வந்தாலும் அந்த ப்ளஷர் கார் என்று சொல்லக்கூடிய அந்த பழைய வெள்ளை கார் இருக்கு பாருங்க, அதை என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. அதுக்கு ப்ளஷர் கார்னு ஏன் பேர் வந்ததுன்னா சுகமான கார். பேரின்பத்தில் 2 வகை இருக்குது. டெம்பரவரி ப்ளஷர், எனது தொடர்ச்சியாக வரக்கூடிய நிரந்தரமான மகிழ்ச்சி. டெம்பரவரி ப்ளஷருங்கிறது சில, இப்போ ஒரு டீ குடிக்கிறோம், அதிலே ஒரு ப்ளஷர் இருக்குது, குடிக்க வரைக்கும் ஒரு சுகம் இருக்கும், அது போல இயல்பு நிலைக்கு போயிடும். உண்டா இல்லையா? அப்படி ஒவ்வொன்றும் பாருங்க. இப்போ நம்மளால் வெள்ளிக்கிழமை மாரியம்மனை பார்த்து மகிழ்ச்சி அடையலாம், அது வியாழக்கிழமை வரைச்சோன்னா வரமாட்டேங்கிறோம் இல்லை. வெள்ளிக்கிழமை ப்ரெஷர், வியாழக்கிழமை ப்ரெஷர், அப்படிதானே? இதுதான் நம்ம வாழ்க்கையாக இருக்குது. அதைத்தான் அவர் சொன்னார். பரம்பரை ஆனந்தம். என்ன அழகான வார்த்தை! சேக்கிழாருடைய தமிழ் பாருங்க, பரம்பரை ஆனந்தம். வடிவு நின்றது போன்று இன்ப வெள்ளம், ஆனந்தம் இன்ப வெள்ளம் நெறி. இந்த ஒரு மந்திரத்தை எடுத்தீங்கன்னா, சைவ சித்தாந்தத்தோடு அப்ளை பண்ணீங்கன்னா 1 வாரம் பேசலாம். அற்புதமான மந்திரம். நெறின்னு ஒரு வார்த்தை இருக்குது, திருவடி இருக்குது, பரம்பரை ஆனந்தம் இருக்குது, இன்ப வெள்ளம் இருக்குது. மலர்ந்தனர் வந்தொண்டர் என்றார் சேக்கிழார். அடுத்த மந்திரம் நின்ற வந்தொண்டர் என்று தொடங்குகிற மந்திரம். அங்கனம் நம்பியாரூர் கங்கை அணிந்த சடைநர இறைவரின் நிறைந்த மலர் போன்ற திருவடிகளை அருகே போய், இப்போதான் சுந்தரர் அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறார். சாமி, நான் வரும்போதே சேரமானு வந்தாது, நான் வெள்ளையானையில் நேரடியாக அவங்க பக்கத்தில் வந்துட்டேன். ஆனால் அந்த பூதகணங்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து யாரோ வெளியே நிறுத்தி வச்சுருக்காங்க, சேரமானை நிறுத்தி வச்சுருக்கிறாங்கன்னு போய் சொல்கிறார். இப்படி ஒரு கதையை சேக்கிழார், நடந்த கதையை ஏன் நடந்த சம்பவம், கதையல்ல, பெரிய புராணம் கதை கிடையாது, நடந்தது. புராணத்தில் 2 வகை இருக்கு. கற்பனையாக சொல்றது வேற, வரலாற்றை புராணமாக சொல்றது. புராணம்னா பழையதுன்னு அர்த்தம், கதை என்று பொருள் கிடையாது, ரீல் கிடையாது. ஆமாம், அதை சிவபுராணம் சொல்றோம்ல, சிவபுராணம் அப்படி சொல்றோம்ல. அவர் போய் சொல்றாரு, சேரமான் பெருமான் தங்கள் கோயிலின் மணிவாயிலான திரு அணுக்கன் வாயில் புறத்தில் உள்ளான் சொல்றார். சேரமான் பெருமாள் வாயிலார் வந்திருக்கிறாரு, உங்க கோயில்ல திரு அணுக்கன் வாயிலுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கிறாரு என்று சொல்லுகிறார். இந்த இடம் ஒரு செய்தியை சொல்ல வருகிறது. என்ன செய்தினா, ஒரு மாணவனுக்கு ஒரு குரு எந்த வரைக்கும் உதவ முடியும், கைலை வரைக்கும் உதவ முடியும். இது அந்த செய்தியை தான் சொல்ல வருது. ஒரு மாணவனுக்கு ஒரு குரு எப்போ வரைக்கும் உதவ முடியும், கைலாயத்தில் வந்து கூட உதவி செய்யலாம். இன்னொன்று, ஒரு மாணவனுக்கும் ஒரு இறைவனுக்கு இடையில யார் நிற்கிறார், அந்த கான்செப்ட் தான் இது. அதை சொல்லுவதற்கு சேக்கிழார் இந்த இடத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டார். நடந்தது, அதை பயன்படுத்திக்கிட்டார். இறைவனுக்கும் குருவுக்கும், அந்த சீடனுக்கு இடையில யார் வரணும், குரு வரணும் என்று உரைத்தார். மேருமலையை வில்லாருடைய சிவபெருமான் நந்திதேவரை நோக்கி அவரை சென்று அழைத்து வருக. நந்திதேவர் எவ்வளவு பெரிய பதவி, யாரை கூப்பிட போறாரு, சேரமானை அழைக்கிறதுக்கு நந்திதேவர் என்று ஆணையிட்டார். அவர் போய் ஞான வெற்றி பொருந்திய சேரருக்கு நந்திதேவர் ஒரு அடைமொழியோடு கூப்பிடுறாரு. சேரமான், நீங்க ஞான வெற்றி உடையவர்கள், ஞானத்தில் வெற்றி பெற்றவன் தான், வெற்றி பெற்றவனுக்கு தான் குரு பரிசீலனை செய்ய முடியும், பரிந்துரைக்க முடியும். அதை சண்டீஸ்வரர் அழகாக வாங்கிக்கிட்டார் பாருங்க. அதை அவர் அதை உள்வாங்கி கொண்டு அந்த சொல்லி அழைக்கிறார். நந்திதேவர் அழைக்கிறார். நந்திதேவர் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஞான வெற்றி பொருந்திய சேரருக்கு உள்ளே வர ஆணை, யார் ஆணை பிறக்கிறார், இறைவன் ஆணை பிறப்பிக்கிறார் என்று தெரிவித்த உடனே அவர் இறைவனின் திருவடியை வணங்குவதற்கு விரைந்து சார்ந்தார். நின்ற வந்தொண்டர் நீரணி வேடிய நின் மலர் கடல் சார சென்று சேரன் திருமணி வாயில் புறத்தினில் என செப்ப. திரு அணுக்கன் வாயிலுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கிறாருன்னு சொல்றார். அது நிறைய செய்தியை அந்த பகுதி சொல்ல வருகிறது. எந்த சூழ்நிலையிலேயும் ஒரு குரு தன்னுடைய சீடனுடைய நன்மையை மறப்பதில்லை. அது அழகான உதாரணம். கைலாயத்துக்கே வந்துட்டாராம்,
சிவபெருமானுடைய பார்வையில் பட்டுட்டாரு. இது என்ன நம்ம கேர்னு யார் நினைக்கல, சுந்தரன் நினைக்கல. கடைசி வரைக்கும் யாருடைய கேர் வேணும்? குருவினுடைய கேர் வேணும். சைவ சித்தாந்தத்தில் இந்த உலகம் நிலையற்றது அப்படின்னு ஒரு அறிவு வருது. உலகம் நிலையற்றது, உலகத்துக்கு அறிவில்லை, எனக்கு அறிவு இருக்கிறது அப்படின்னு ஒரு அறிவு வருது. தத்துவ சுத்தின்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தில். அந்த அறிவு வந்த உடனே அந்த உயிருக்கு பேர் ஆன்ம ரூபத்தை அடைஞ்சிட்டுன்னு பேர். அந்த உயிருக்கு என்ன பேர் வரும்? ஆன்ம ரூபத்தை அடைந்து விட்டதுன்னு பேர் வரும். ஆனால் அந்த உயிர் ஒரு தவறு செய்யும். தன்னை நிலையற்ற பொருளோடு ஒப்பிட்டு தான் பெரிய ஆளுன்னு சொல்லும். தன்னை நிலையற்ற பொருளோடு ஒப்பிட்டு தான் பெரிய ஆளுங்க. யாரோட ஒப்பிட தெரியாது, ஒப்பிட தெரியாது. அதுக்கு பிறகு யார் வரணும்? திரும்பவும் குரு வரணும். குரு வந்து, அப்படி இல்லைப்பா, நீ இந்த உலகத்தோடு ஒன்று ஒப்பிட்டு பெரிய ஆளாக நினைக்கிற, இறைவனோட ஒன்று ஒப்பிட்டு நீ சின்ன ஆளாக நினைக்கணும். இறைவன் தான் உனக்கு அந்த அறிவையெல்லாம் தந்தாரு, நன்றி மறந்து இப்படியெல்லாம் செயல்படக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யார் வரணும்? குரு வரணும். நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல துரியம், நின்மல துரியாதீதம். அதில் ஒரு அவத்தை விபத்து நடக்கிற இடம் பாங்க. விபத்து நடக்கிற இடம்னா அந்த இடத்துல ஆமா தன்னை யாருன்னு சொல்லும்? பிரம்மம்னு சொல்லும். அதெல்லாம் பெரிய டாபிக். இவ்வளவு சொன்னதே பெரிய விஷயம். இந்த இடத்துல நாம் இதை சொன்னதே பெரிய விஷயம். சரியா? அதனால குருவினுடைய உபகாரம் எதுவரை? இறைவனை அடையும் வரை. வேதாந்தத்தில் தீக்கை கொடுக்கும்போது, நேற்று கூட நான் பதிவு பண்ணியிருக்கிறேன், தீக்கை கொடுக்கும்போது எத்தனை பிறவி நீ பிறந்தாலும் இந்த மந்திரம் அவங்க கூட நிச்சயம் வரும்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. ஆமாம், இறப்பில் தவம். உங்களுக்கு குரு தர வேண்டியதை தந்துட்டாரு, அதை பயன்படுத்துகிற திறன் உங்களுக்கு இல்லைன்னா அது வரைக்கும் அது காத்திருந்து தன்னுடைய பயனை தந்துட்டு தான் போகும். இந்த பிறவியில் உங்களுக்கு வரலன்னா அது எது வரைக்கும் காத்திருக்கும்? அடுத்த பிறவிக்கு காத்திருக்கும். அதுக்கு பேர் இறப்பில் தவம் என்று சிவஞான போதத்தில் 8ஆம் பாவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இவ்வளவு விஷயங்கள் இருக்குது நமக்கு சைவத்தில். அதனால் குரு போய் சொல்றாரு, நீரடி வேலி நின்மலர் கடல் சார சென்று சேரலம் திருமணி வாயில் புறத்தில் என செப்ப குன்ற வில்லியா. இறைவனுக்கு பேரு குன்றுனா மலை, மேருமலையை வில்லாக வளைத்த இறைவன் பெரியதே பெரிய தேவரை. பெரிய தேவருங்கிறது யாரு? நந்தி தேவர், பெரிய தேவர். சென்று கொணர்கன அவர் எய்தி வென்றி வானவர்க்கு அருளிப்பாடு. அந்த வார்த்தை பாருங்க, அருளிப்பாடு. அருளிப்பாடுனா உள்ளே வருவதற்கு உங்களுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அழகான தமிழ் வார்த்தை பாருங்க, அருளிப்பாடு. வென்றி வானவர்க்கு அருளிப்பாடு என அவர் கடல் தொழ விரைந்து வந்தார். எய்தி உமையம்மையாரை ஒரு பாகத்தில் கொண்ட சிவபெருமானின் திருமுன்பு சென்று தொலைவில் நின்று தொழுது மகிழ்ந்தார். சிவபெருமானை பார்க்கிறாரு, தூரத்திலிருந்து கும்பிடுறாரு. மேன்மேல் அதிகரிக்கின்ற அன்பினால் அவருக்கு மேலும் மேலும் அன்பு வருது. கைலை மலையில் இறைவனை பார்த்த சேரமானுக்கு ஆனந்தம் வந்தது, இன்பம் வந்தது. இவருக்கு என்ன வருது? அன்பு வருது. அதை கரெக்டாக எப்படி பிரிக்கணும்னு பார்க்கணும். அன்பு அதிகமாக வந்தது. அந்த அன்பின் காரணமாக யாரை புகழ்றாரு? இறைவனை புகழ்கிறார். பிறைச்சந்திரனை அணிந்த கங்கை சூடிய நீண்ட சடையுடைய இறைவர் திருப்புன்முறையுடைய இனிய ஒளியை காட்டி சிவபெருமான் யாரை பார்த்து சிரிக்கிறாரு? சேரமான பார்த்து சிரிக்கிறார். இதெல்லாம் சுந்தரருக்கு சொல்லலை, மறந்துடக்கூடாது. யாரை பார்த்து சிரிக்கிறாரு? சேரமானை பார்த்து சிரிக்கிறார். ஒரு கேள்வி கேட்டார், நான் கூப்பிடாம எதுக்குங்க வந்தீங்கன்னு கேட்டார். அதுதான் சிரிச்சிருக்கிறார். நாம் அழைக்காமல் இங்கு வந்த காரணம் யாது? நான் கூப்பிட்டாதானே இங்கே வரணும். சுந்தரரை தேவர்களை எல்லாம் அனுப்பி வெள்ளானை கொடுத்து நான் வர சொன்னேன். வந்தார். நீங்கள் எதுக்கு வந்தீங்க? சுந்தரர் வந்தால் உங்களுக்கு என்ன? நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாரு. யாரு? இறைவன். இறைவன் ஏன் இப்படி கேட்டாருன்னா குருவினுடைய அந்த பெருமையை உயர்த்தி பிடிக்கிறதுக்காக கேட்குறாரு. அடுத்த மந்திரத்தை பாருங்க, குருவின் பெருமையை உயர்த்தி பிடிக்கிறதுக்காக. மங்கை பாகவதன் திருமுன்பு செய்த்தாக வந்து, செய்த்துனா தூரம் அர்த்தம், தொலைவுன்னு அர்த்தம். செய்மை
இந்த மேல்நிலை வகுப்பில் இந்த மாதத்தில் நடத்தணும். செய்மைனா தொலைவு. செய்க்காக வந்து வந்தித்து மகிழ்வெய்தி பொங்கும் அன்பினில் சேரலர் போற்றிட, அன்போட போற்றார். சேரமானுக்கு நடந்ததுக்கும் சுந்தரருக்கு நடந்ததுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சுந்தரருக்கு கொஞ்சம் அதிகமான அனுபவம், சேரமானுக்கு சுந்தரோடு ஒப்பிடும்போது அனுபவம் கொஞ்சம் குறையும். புதுமதி அலைகின்ற, புது மதி அலைகின்ற, அலைகின்றனா இறைவன் கங்கை சூடியிருக்காரான், கங்கையில மதி இருக்கிறான். கங்கை வாரசடை கைலை நாயகர் திருமுருவலின் கதிர் காட்டி சிரிக்கிறாராம். அந்த சிரிப்பிலிருந்து என்ன வருதான்? ஒளி வருதான். யார் சிரிக்கும் போது? சிவபெருமான் சிரிக்கும் போது அவர் பல்லிலிருந்து ஒளி வருதான். எவ்வளவு அழகான இடம்! திருமுருவலின் கதிர் காட்டி இங்கு நாம் அழையா அமினி எழுதியது என்ன? ஒரே கேள்வி. யாரையும் எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஏதாவது ரிசப்ஷனுக்கு நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, இவர் வீட்டு ரிசப்ஷனுக்கு நீங்கள் போகலையா, வியாழக்கிழமை ரிசப்ஷன் போகலையான்னு கேட்குறாங்க. பத்திரிக்கையே தெரியல, நீங்கள் வர்றீங்களான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, மறந்துருப்பான், சரி போயிட்டு போகிறான், நம்ம போவோண்டு யாரோ நண்பர் கூட போகிறோம். அவன் ரிசப்ஷன்காரன் இப்படி கேட்டால் எப்படி இருக்கும்? நான் கூப்பிடாம எதுக்கு வந்தேன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? சிவபெருமான் அப்படி கேட்குற, நானே உன்னை கூப்பிட நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? சிவபெருமான் அப்படி கேட்டதற்கு காரணம் யாரை உயர்த்தி பிடிக்க? சுந்தரரை உயர்த்தி பிடிக்க. அவர் பதில் சொல்வார் பாருங்க, உலகத்தில் அப்படி பதில்கள் மிக குறைவு. அருள் செய்தார். என்ன என அருள் செய்தார்? அடுத்த மந்திரம், சேரமான் தலை மீது கைகளை கூப்பி நின்று அடியே நம்புவாரூரின் திருவடிகளை போற்றி கொண்டு அவர் அருளால் ஏறி வந்த புரிசை யானையின் முன்னே அவரை வணங்கி கொண்டு வந்தேன். யார் மேலே போட்டு விட்டாரு? எங்கள் வாத்தியார் வந்தார், நான் வந்தேன்ட்டார். ஒரே வார்த்தை. என்ன சொல்லிட்டாரு? என்னுடைய ஆசிரியர் வந்தார், நான் வந்தேன் அப்படின்ட்டார். இதை ஏன் இப்படி சேரமானுடைய வாயினால் இறைவன் வர வச்சார்னா, யாருடைய பெருமை தெரியணும்? குருவினுடைய பெருமை தெரியணும். நமக்கு இந்து தர்மத்தில் எதுதான் எல்லாம்? குரு தான் எல்லாம். இந்து தர்மத்தில் குரு தான் எல்லாம். அதான் சொன்னாரு, கைகளை கூப்பி நின்று அடியே நம்பியாரூரின் திருவடிகளை போற்றி கொண்டு. இவர் கேட்டாரு, இவர் என்ன எதிர்பார்த்துப்பாருன்னா, உங்களை போற்ற வந்ததுன்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்துப்பாரு. நான் போற்றிக்கிட்டு வந்தது சுந்தரரை, உங்க நினைப்பே எனக்கு கிடையாது. இங்க வந்து பார்த்தா நீங்க இருக்கிறீங்க, அதுக்கு நான் என்ன செய்யறதுன்ட்டார். நான் சேரமான் வர்றாருன்னு வர்றேன், நீங்க இங்க இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்றதுன்ட்டார். போற்றி போற்றி கொண்டு அவர் அருளால் ஏறி வந்தேன். யார் அருளால் வந்தேன்ட்டாரு? எங்க வாத்தியார் அருள்னால வந்தேன் அப்படின்னார். புரிசை யானையின் முன்னே ஒரு திருவாசக புத்தகத்தை நம்ம விலைக்கு வாங்குறது பெருசு இல்லை, கோயிலில் பிரசாதமாக கிடைக்கணும் இல்லை. என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம். தான் இறைவனை அடைய முடியும் என்ற ஆகம விதியை எவ்வளவு அழகான ஒரு இடத்துல வச்சு சொல்றாரு பார்த்தீங்களா? அரசர் அஞ்சலி கூப்பி நின்று சேக்கிழார் பாருங்க, இப்போ போய் சேரமான யாருங்கிறாரு? அவர் வீடு வேற்று நிலையில் இருக்கிறவர் போய் அரசர் அப்படி அவர் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அரசர் அஞ்சலி கூப்பி நின்று அடியேனே ஆரூரர் கடல் போற்றி. என்ன சொல்லணும்? நீங்க நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? உங்களுடைய திருவடியை போற்றி தான் வந்தேன். சாமி கிட்டே சொல்றாரு, நான் என்னுடைய குருவினுடைய திருவடியை போட்டிக்கிட்டு வந்தேன்னு அடிச்சிட்டேன். புரசை யானை முன் அவர் அருளால் ஏறி வந்த யானைக்கு முன்னால சேவித்து வந்தனன். நான் வரும்போது அவர் யானையில வந்துட்டு இருந்தாரு, அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு வந்தேன். ரெண்டாவதாவது நான் உங்களை வணங்கினேன்னு சொல்லல, யாரைதான் வணங்கினேங்கிறாரு. இதுதான் நம்முடைய ஆகமத்தில் வகுக்கப்பட்ட விதி. இது யாரையும் மாற்ற முடியாது. குருவை முந்திக் கொண்டு போய் எதையும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆகமத்தில் இதற்கு இடமே கிடையாது.
ஆகம விதிகளை நாம் முந்தக்கூடாது. இந்த எந்த நிலையிலும் வேதத்திற்கு முதன்மை. சைவர்கள் இதில் மாறினா அது பாதை மாறியாச்சுன்னு அர்த்தம். முதன்மை வேதத்திற்கு, பிறகு வேதத்தில் இருந்து வந்த ஆகமத்திற்கு, அதற்கு பிறகு திருமுறைக்கு. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதை மாற்றக்கூடாது. அரசர் அஞ்சலி கூப்பி நின்று அடியனை ஆரூர கடல் போற்றி புரைசை யானை முன் சேவித்து வந்தனன் வந்து பொழிய நின்ற கருணை தென் திரைசை வெள்ளமுன் கொடுவந்து புகுதலின் அதான திருமுன்பு வரப்பெற்றேன் விரைசை கொன்றைசே வேணியாய் இனி ஒரு விண்ணப்பம் உள்ளது என்றார். அலைகளை உடைய பெருவெள்ளமானது அடியேனை உந்திக் கொண்டு வந்தது. அருள்ங்கிற அலையில தான் நான் வந்து சேர்ந்தேன். இந்த அருள் அலையை எனக்கு கொடுத்தது நீங்க கிடையாது. யாருன்ட்டாரு? குருன்ட்டார். இன்றைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்து இலக்கியமோட தொடக்க விழாவுக்கு போயிருந்தேன். ஜெயசார் ஸ்கூலுக்கு. வீரமாணிக்க சார், பாரத மாதாலாம் வந்திருந்தாங்க. பாரத மாதா வாரனாங்க வாங்கன்னு சொன்னோம். வீரமாணிக்க சார் வந்திருந்தார் துணைக்கு. நிறைய பேருக்கு சொல்லியிருந்தா வந்திருப்பீங்க. அங்கே குழந்தைகள் இந்த குரு சீடர் இதைத்தான் அதிகமாக பேசணும். குரு சீடர் சம்மதத்தை தான் அதிகமாக பேசணும். நான் அடிக்கடி மேடைகளில் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்னன்னா, இந்த குரு சீடருக்கு அரிஸ்டாட்டிலும் அலெக்சாண்டரும் ஒரு ஆற்றங்கரையை கடந்து போகணும். ஆற்றை கடந்து போகணும். பெரிய ஆறு. அப்போ அரிஸ்டாட்டில் முன்னால போறாரு, அலெக்சாண்டர் பின்னால போறாரு. யாரு தான் முன்னால போகணும்? எப்போவும் பெரியவங்க தான் முன்னால போகணும். ஆறு பக்கத்தில் வந்தவொடனே அலெக்சாண்டர் முன்னால போறாரு. இன்னைக்கு இந்த கதையெல்லாம் சொன்னேன் குழந்தைகளுக்கு. அவங்க முதல்வருக்கு அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் வந்தது எங்களுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சிங்கிறாங்க. வார்த்தையே கிடையாது. விடவும் மாட்டேங்கிறாங்க. போகிறோம்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறாங்க. பயங்கரமான நல்ல நிறைய ஃபோட்டோ வந்துருக்குது. நிறைய வரணும். அவங்க தாரேனாங்க. அப்போ அலெக்சாண்டர் என்ன செய்கிறாருன்னா, வேகமாக போய் ஆற்றுக்குள்ளே இறங்குறாரு. அரிஸ்டாட்டில் கண்டிக்கிறார். இது தவறு, முதல்ல போக வேண்டியது நான். அப்போ அலெக்சாண்டர் திரும்பி சொல்கிறார், குருவே, இந்த ஆற்றை இதற்கு முன்பு நாம் கடந்ததில்லை. இதன் ஆழம் நமக்கு தெரியாது. முதல்ல இருக்குதா, சுறாமீன் இருக்குதா, எதுவும் தெரியாது. ஒருவேளை நான் ஆற்றுக்குள் இறங்கி முதலை கடித்து சுறாமீன் கடித்து அல்லது வெள்ளத்தில் சிக்கி இறந்தால் அது யாரோடு போகட்டும்? என்னோடு போகட்டும். 1000 அலெக்சாண்டர்கள் வருவார்கள். அரிஸ்டாட்டில் எத்தனை பேர் தான்? ஒருத்தர் தான். எனக்கு என்ன வேணாலும் வரலாம். யாருக்கு எதுவும் வரக்கூடாது, உங்களுக்கு எதுவும் வரக்கூடாது. ஆனால் நாட்டுக்குள்ளே என்ன நடக்குது? மாறி நடக்குது. நம்ம நல்லா இருப்போம். வாத்தியார் என்னன்னாலும் அவங்க நடக்கிறாண்டாங்க நடக்குது. புரியுதா? நம்ம நல்லா இருப்போம். யாரை போட்டு தள்ளு? வாத்தியாரை போட்டு தள்ளு. போட்டு தள்ளுனா இந்த சிக்க வைக்கிறது. வாத்தியாரை சிக்க வை. இந்த வரலாறுலாம் குழந்தைகளுக்கு சொன்னேன். நீங்கள் டீச்சர்கள் அவ்வளோ மதிப்பாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். நான் சொன்னேன், அந்த பசங்கள்லாம் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கிறான். ஊருக்குள்ள சில பசங்களை இந்த கண்ணில் இருந்து இந்த கண்ணு வரைக்கும் அளந்தால் ஒரு அடி நீளம் வருது முகத்தில். நான் சொன்னேன், முடி அளந்தோம்னா 5-6 அடி நீளம் வருது. ஒரு கார் பார்க்கிங் அளவுக்கு முடி வச்சிருக்கிறான். அப்படின்னு முடி எவ்வளோ வச்சிருக்கிறான்? அவன் முடிக்கு கீழே எதையோ பார்க்கிங் இல்லாமல் தெரியுது. அவ்வளோ முடி வச்சிருக்கான் தலையில். ஆனால் அந்த ஸ்கூல் பசங்க பார்த்தா நாங்கள் படிக்கும்போது இருந்த மாதிரியே இருக்கிறாங்க. நல்லா ஹேர்லாம் நல்லா கட் பண்ணி சும்மா நம்ம நடந்து போனாலும் வணக்கம் சார்ங்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப புகழ்ந்து சண்முகல் சார் கூட தானே நாங்கள் இருந்தோம். நான் வேலை பார்த்த ஸ்கூலுக்கு அவர் தான் 18 வருஷம், நான் இருக்கிற 18 வருஷமாக அவர் தான் பிடிஏ தலைவர். அதனால் அதெல்லாம் சொல்லி ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பதியலை. ஏன் பதியலைன்னா, சில கதைகளை தான் நான் ஒரு 100 கதையிலேருந்து எனக்கு பிடிச்ச ஒரு 6 கதைகள் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அதனால் பெருசாக பதிஞ்சு வச்சிருக்கிறாரு என்றால் போடலை. அதே தான் இருக்கும். நீங்கள் வேணால் தனியாக வேணால் கேட்டு வாங்க. குருவினுடைய கருணை வெள்ளத்தில் நான் நடந்து வந்துட்டேன். கொன்றைசே வேணியாய் இனி ஒரு விண்ணப்பம் உள்ளது என்று. எங்கள் குரு வந்தார், நான் வந்தேன். குருவினுடைய அருளால் வந்தேன். குருளை புகழ்ந்துட்டு வந்தேன். விண்ணப்பம் யார்கிட்ட வைக்கிறார்? கவனமா விண்ணப்பத்தை இறைவன் வைக்கிறார். சேரவன் தெளிவாக இருக்கிறார். விண்ணப்பத்தை இறைவன் வைக்கிறார். விண்ணப்பத்தை யார்கிட்ட வைக்கக்கூடாது? குருமார்கள்ட்ட வைக்கக்கூடாது. இறைவன் தான் அதற்கு பொறுப்பு. புரைசை என்ற வார்த்தைக்கு
யானையின் கழுத்தில் கட்டும் கயிறுன்னு அர்த்தம். புரைசை யானையின் கழுத்தில் கட்டும் கயிறு என்று பொருள். இந்த ஒரு மந்திரம் பார்த்துட்டு திருவாசகம் பார்ப்போம். திருவாசகம் பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சுது. இங்கே இருக்கிற மாரியம்மன் பக்தர்களுக்காக மீண்டும் அறிவிக்கிறோம். 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரசன்னநாயர் கோயிலில் திருவாசக சொற்பொழிவு. யார் வந்தாலும் திருவாசகம் கொடுக்குறாங்க. திருவாசகம் கொடுக்குறாங்க. அதற்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. அதை பயன்படுத்திடுங்க. ஏன்னா நம்ம ஒரு காலங்களுக்கு அது போய் சேரணுங்கிறதுக்காக தான் செய்யணும். தொண்டர் சீர் பரவாறு குருகுலம் சார்பில் செய்கிறாங்க. சொற்பொழிவு யார் சார் பண்ணுறாங்கன்னா நான் தான் பண்ணுறேன். ஐயாச்சாமி வரன்னு இருக்கிறார், பாட்டு பாடுறதுக்கு வரன்னு இருக்கிறார். அவர் ஒவ்வொரு பாட்டாக பாடுவார், நான் ஒவ்வொரு பாட்டுக்காக பொருள் சொல்லுவேன். நம்ம குழந்தைகள்லாம் 2 தேவாரம் பாடுவாங்க. முறையாக வகுத்து செய்யணும். இந்த ஒரே மந்திரம் பெருகும் வேதங்களும் முனிவரும் துடிப்பதற்கு அரிய பெருமை உடையவரே. இறைவனை பார்த்து சொல்கிறார், இவ்வளோ நேரம் வேதத்தை பற்றி பேசணுமல்ல, வேதம் பற்றி பேசணுமா இல்லையா? பெருகும் வேதங்களும் முனிவரும் துதிப்பதற்குரிய பெருமை உடையவர். இறைவனை எது துதிக்கிறது? வேதம் துதிக்கிறது. அதைத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நம்முடைய வழிபாட்டு முறையில் நீங்கள் என்ன வேணாலும் மாற்ற செய்யுங்க, புதுசு புதுசாக எது வேணாலும் கொண்டு வாங்க. ஆனால் பழைய மரபுகளை என்ன செய்யக்கூடாது? தொந்தரவு பண்ணக்கூடாது. நீங்கள் புதுசாக என்ன வேணாலும் நம்ம பண்ணுவோம். நீங்கள் கூட நான் சொல்லுவேன், நம்மளே சொல்லுவேன். ஆனால் பழைய மரபுகளை தொந்தரவு செய்யக்கூடாது. வேதங்களும் முனிவரும் துதிப்பதற்கரிய பெருமை உடையவரை அன்பினால் தங்களை திருவுலா புறப்பாட்டை பாடினேன். நான் உங்க மேல என்ன பாடியிருக்கிறேன்? திருவுலா என்ற நூலை பாடியிருக்கிறேன். அதை அருள் செய்து திருச்செவி சாத்தி கேட்டல் வேண்டும். அந்த நூலை நான் சொல்ல போறேன், நான் பாட போறேன். நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும்னு விண்ணப்பம் வைக்கிறேன். பொருந்திய பாசத்தினின்று நீங்கிட வந்தொண்டரின் கூட்டத்தை சார வைத்தவரே. என்ன அழகான வார்த்தை. எனக்கு பாசம் போறதுக்காக நீங்க என்ன யார் கூட சேர்த்தீங்க? சுந்தர கூட சேர்த்தீங்க. வித்தியாசமான இடம். என்ன சொல்றாரு? குரு கூட சேர்ந்தாதான் எது போகும்? பாசம் போகும் என்று வேண்டிக் கொள்ள அருளே செய்யும் பெருமானும் கூறுக. மிகப்பெரிய விஷயம். இது ஒரு ஆச்சரியமான இடம். ஒரு நூல் முழுவதையும் காது கொடுத்து கேட்க யார் ரெடியா இருக்கிறார்? நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? பெரிய நூல். அந்த உலா சேரமான் ஞான உலா பெரிய நூல். சொல்லுங்க கேட்கறேங்கிற. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? முக்கியமான பாட்டு 2 பாட்டை சொல்லுங்க சாமி. எவ்வளவு நேரம் எவ்வளவு கேட்கறதுன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன செய்யறாரு? நூல் முழுவதையும் சிவபெருமான் கேட்க தயாருங்கிறார். எவ்வளவு பொறுமையான கடவுள் பாருங்க. கேட்கிறார். அடியேன் செய்யும் பெருமாள் கூறுக என்றார். அடியவரான சேரமானும் உலாவை பாடி அவர் கேட்கும்படி செய்கிறார். நாயன்மார்கள் கூட 10 பாட்டு 11 பாட்டு தான் மேக்சிமம் சாமியை கேட்க வச்சிருக்கிறாங்க. இவர் எதை கேட்க வச்சிருக்காரு? ஒரு நூலை. அதான் அவர் ஊருக்கு போய் கைலாயத்திலேயே போய் ஒரு நூலை கேட்க வச்சிருக்காரு சேரமான். எவ்வளவு நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நாள் கணக்கில் ஆகும், மணிக்கணக்கில் ஆகும். அதை செய்திருக்கிறார். பெருகு வேதமும் முனிவரும் துதிப்பெரும் பெருமையாய் உனை அன்பால் திருகு உலாப்புறம். அன்பால் ஒரு வார்த்தையை போட்டார்ல, அதில் தான் யார் சிக்கிக்கிட்டார்? இறைவன் சிக்கிக்கொண்டார். அன்பால் பாடியிருக்கேன், தமிழில் பாடியிருக்கிறேன், இலக்கியத்தில் பாடியிருக்கிறேன்னா சாமி மயங்கி இருக்க மாட்டார். யாருக்கு எதுக்கு அடிமை? பக்தி வலையில் படுவோம் தான். இறைவன் எதற்கு தான் கட்டுப்படுகிறான்? அன்புக்கு தான் கட்டுப்படும். லியோ டால்ஸ்டாய் அப்படின்னு ஒரு ரஷ்ய அறிஞர். அந்த கதையை இன்னைக்கு நான் அந்த குழந்தைகளுக்கு சொன்னேன். உங்களுக்கு சொல்லியிருக்கிற மறந்துருப்பீங்க. லியோ டால்ஸ்டாய் எழுதின கதை, ரஷ்ய நாட்டு கதை. அந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய திருவிழா விடிந்தா திருவிழா. நைட்டில் கடவுளுக்கு ஆசை. அவங்க கடவுளுக்கு ஒரு ஆசை. ஒரு 3 வீட்டுக்கு நாம் அன்னைக்கு போய் அவங்க வீட்டை கதவு தட்டி அவங்ககிட்ட பேசலாம்னு கடவுள் ஆசைப்படுறாங்க. முதல்ல ஒரு படித்தவர் வீட்டில் போய் கதவு தட்டுறாரு. ஹலோ யாருங்கிறாரு. நான் தான் கடவுள் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற. பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு சொன்ன கதை, முதல் கதை இதுதான். நான் தான் கடவுள் வந்திருக்கிறேங்கிறாரு. அதற்கு அந்த படித்தவர் வீட்டில் என்ன கேட்குறாங்க? இப்படி எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க ஊருக்குள்ள? நிறைய பேர் ஏற்கனவே இப்படி தான் சுற்றி கிளையிறாங்க. தன்னைத்தானே யாருங்கிறான்? கடவுளுங்கிறான். இல்லைங்க நான் தான் கடவுளுங்கிறாரு. ஃபோட்டோ எடுத்துருங்க யாராவது. நான் தான் கடவுளுங்கிறாரு.
உடனே அந்த படித்தவர் சொல்றாரு, அப்போ ஒன்று செய்யுங்க, 10th முடிச்சா 10th சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறாங்க, 12th முடிச்சா 12th சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறாங்க, நீங்க கடவுளுங்கிறதுக்கு என்ன டாக்குமெண்ட் எவிடன்ஸ், வெரி ஒன் டாக்குமெண்ட் சப்மிட் அப்படின்னு கேட்குறேன். ஏதோ டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணீங்கன்னா நீங்க யாரும் நம்பலாம். சாமி அழுதாரு, இப்படி போயிட்டாங்க அந்த பையன், ஆனாவனா தெரியாத பையலா இருந்தான், அந்த பையனை நாம தான் படிக்க வச்சோம், படிச்சு முடிச்சு இந்த பையன் எப்படி பேசுறான் பாரு அப்படின்னு சாமி அழுதார். இன்னொரு வீட்டில் போய் கதவை தட்டார், 4-5 வீட்டை எல்லா பேரோட இப்படிதான் இருப்பாங்க, 4-5 வீட்டை விட்டுட்டு போயிட்டார். ஒரு வீட்டில் போய் கதவை தட்டினாரு, அது நினைக்கிற செல்வந்தர் வீடு. அவர் இதே வார்த்தை கிடையாது, எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கிறீங்க, செலவுக்கு பணம் இல்லைன்னா நான் கடவுள்னு சொல்ல வேண்டியது, நாங்கள் லட்ச லட்சமாக எடுத்து கொடுக்க வேண்டியது, எத்தனை பேர் கொடுக்கறது வேறு வேலையே கிடையாது அப்படிங்கிறாரு. அப்பவும் சாமி அழுதார். பிச்சைக்காரனாக இருந்தவனும் நாம யாராக்கணும், இவனுடைய ஃபைல் என் கையில் இப்போ இருக்கு, பிச்சைக்காரனாக இருந்தவனும் நான் தான் இவ்வளோ பெரிய பணக்காரனா ஆக்குனேன், இப்படி பேசுகிறான். ஒரு சாமி என்ன செய்யறாரு, சரி ஆகாது, 2 பேருக்கும் அன்பு இல்லை, அதுக்காக சொன்னேன். சாமி சரி இன்னொரு வீட்டுக்கு போகலான்ட்டு போறாரு. அது ஒரு செருப்பு தைக்கிறவனுடைய வீடு, லியோ டால்ஸ்டாய் எழுதுனது. அவர் யாருன்னு கேட்கக்கூடாது, திருக்குறளை ரஷ்ய மொழியில மொழிபெயர்த்தவர். காந்திஜிக்கு திருக்குறளை அறிமுகப்படுத்தியவர் யாரு, லியோ டால்ஸ்டாய். லியோ டால்ஸ்டாயினுடைய நூல்கள்ல ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் வந்துகிட்டே இருந்தது, இங்கிலீஷில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் வந்துகிட்டே இருந்தது. இவர் அவரை கூப்பிட்டு கேட்டார், அந்த திருக்குறள் எங்கிருந்து, இந்த கான்செப்ட் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கும், உங்க நாட்டில் இருந்து தான் கிடைக்குது, எங்க இருக்கு இந்த நூல், தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு பிறகுதான் இவர் காந்தி எதை படிச்சாரு, திருக்குறளை படித்தார். அப்போ ஒரு செருப்பு தைக்கிறவனுடைய வீட்டுக்கு போறாரு. விடிந்தா கோயில் திருவிழா, அவங்க நாட்டில், மேலை நாட்டு ஐரோப்பிய நாடு, அவங்க ஷூ போடுவாங்க, ஆனால் நிறைய ஷூ ஆர்டர் வந்துருக்குது. ஷூ செருப்பு இதெல்லாம் தைச்சிட்டு இருக்கிறாரு. நல்ல இருட்டு மழை, இந்த நேரத்தில் தான் இவங்க 2 பேர் வீட்டுக்கு வந்தார். நினைஞ்சு வந்திருக்காரு, ஏன் நினைஞ்சிருக்கீங்கன்னு கேட்கல, இருட்டில் வந்திருக்காரு, எப்படி வந்தீங்கன்னு கேட்கல, 2 பேரோட வாய் தான் பேசினாங்க. நேர இவர் வீட்டுக்கு வந்தாரு. இவர் வீட்டிலே நான் கடவுள் வந்திருக்கிறேன்னாரு. மனைவியை கூப்பிட்டு ஒரு துண்டு கொண்டு வர, பெரியவர் ரொம்ப நினைஞ்சிருக்காரு, தலையை தோட்டலாம். 2வது முறையா நான் கடவுள் வந்திருக்கிறேன்னாரு. அவருக்கு ஒரு கிளாஸ் டீயை போட்டு கொடு அப்படின்னாரு. 3வது முறையாகவும் நான் கடவுள் வந்திருக்கிறேன்னாரு. ஏன் தேவையில்லாமல் கடவுள் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள், அந்த செருப்பு தைக்கிறவன் சொல்றேன். ஒரு செருப்பு தைப்பவன் வீட்டுக்கு இரவு 11 to 12 மணிக்குள்ள மழை நேரத்தில் வீட்டில் கடவுளை தவிர யார் வருவா? வந்திருப்பது கடவுள் என்பது நீங்கள் வரும்போதே தெரியும், அதேன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு யார் கேட்கிறாங்க? அப்போது சாமி அழுறாரு, ஆனந்த கண்ணீரில் அழுறாரு. அந்த 2 பையன்களும் டென்ஷன் ஆக்கி அழ வச்சாங்க. இப்போ என்ன செய்யறாரு, ஆனந்த கண்ணீர். இந்த கதையை குழந்தைகளுக்கு சொல்லிதான் சொற்பொழிவு ஆரம்பிச்சேன். அறிவு செல்வத்தை விட எது முக்கியம்? அன்பு முக்கியம். இறைவன் காது கொடுக்க ரெடினார். எதில் பாடினதுனால? அன்புனால பாடினே ஒரு வார்த்தையை போட்டார். அந்த அன்பை தான் பார்ப்பவன் அப்படின்னு உள்ள இறங்கிட்டார் சாமி. மந்திரம், அன்பால் திருவுலா புறம்பாடினேன், திருச்செவி சாத்திட பெற வேண்டும். நீங்க காது கொடுத்து கேளுங்க. மறு பாசத்தை அணிந்திட வண்டுடர் கூட்டம் வைத்தாய். சார் என்ன அழகான வரி. என்னுடைய பாசம் போறதுக்கு நீங்க சுந்தரர் கூட்டத்துக்குள்ள இங்க வச்சீங்க. குரு கூட இருந்தா என்ன போயிடும்? பாசம் போயிடும். என்ன அருளும் ஈசரும் சொல்லுக என்றன, அன்பரும் கேட்பித்தார். சார் இறைவன் சொல்லுக அப்படின்னாராம். அன்பரும் திரும்ப என்ன வார்த்தையை போட்டாரு? அன்பரும் கேட்பித்தார். கேட்பித்தார்னா இறைவனை கேட்க வச்சார். இறைவனையே கேட்க வச்சுட்டார். யாரு? சரி, சுந்தரரை முஞ்சுதார் போல தெரியுது. இறைவனையே ஒரு நூலை கேட்க வச்சுட்டார். தொடர்ந்து பார்க்கலாம். திருவாசகம் பார்க்கலாம். திருவாசகம் பார்க்கலாம். இல்லை எல்லாருக்குமே பத்திரிகை போய் சேர்ந்துட்டா